பவளம் ஃபுட்ஸோட குழம்பு மசால் பொடி பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாமா? வத்தலை கம்ப்ளீட்டாக கை பார்த்துட்டு அதில் உள்ள காம்பு எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். மல்லியில் தூசி, சின்ன சின்ன கல் பீஸு இதெல்லாம் கிடக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நல்லா பிடச்சி எடுத்துக்கிடுவோம். பொண்ணுங்களுக்கு பொதுவாக அவங்க அம்மா இல்லை மாமியார் யாராவது தான் இந்த மாதிரி மசால் பொடி பொடி வகைகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க செஞ்சால் எந்த அளவுக்கு பிள்ளைங்களோட ஹெல்த்தை மைண்டில் வச்சு லவ் அண்ட் கேரோடு செய்வாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் செய்கிறோம். வத்தல், மல்லி, ஜீரகம் எல்லாமே 2லேருந்து 3 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிடுவோம். விரித்து காய வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கவர்ஸ் கூட யூஸ் பண்ணுறதில்ல, துணியில் தான் விரித்து காய வைப்போம். நம்மளோட மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே செயற்கை ரசாயனம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுற விவசாயிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கோம். எல்லாமே வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்குவோம். உங்களோட மசால் பொடி மட்டும் நல்லா சுவையாகவும் மணமாகவும் இருக்குது அப்படின்னு வாங்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கான முக்கிய காரணம் இதுவும் தான். கல்லரவை மிஷினில் தான் அரைக்கி கொடுக்குறோம். ஒரு சின்ன டிப், மசால் பொடி அரைச்சிட்டு வந்ததும் இந்த மாதிரி உப்பு விரவி வச்சிட்டோன்னா லாங்கர் ஷெல்ஃப் லைஃப் வரும். ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்தில் யூஸ் பண்ண மெத்தட் இது. நீங்களும் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 to 4 months வரைக்கும் வெளியவே வச்சுக்கலாம். நம்ம மசால் பொடியை வெஜ் அண்ட் நான்வெஜ் டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். நம்ம பவளம் ஃபுட்ஸோட மசால் பொடிக்கு வந்த ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக். குழம்பு மிளகா பொடி செம்ம சூப்பர்டா, ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லதை உண்போம், நலம் பெற வாழ்வோம். பவளம்ஸ் ஃபுட்ஸ் அண்ட் மசாலா, a perfect partner for your cooking.